மிஸ்டர் வெங்கி, முடிவா இப்ப என்னதான் சொல்றீங்க? இல்ல மேடம், என்னால வேலை செய்யவே முடியல மேடம். கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. வாட் எவர் ஷி டூயிங் இஸ் டர்னிங் மீ ஆன் மேடம். What the heck is this, ma'am? அட நீ வேற சும்மா இருமா. உன் மேல ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏமாலையா? பின்ன ஏமாலியா? நீ பேசுறது, ட்ரெஸ் பண்றது, ஏன் பொண்ணா இருக்கிறது எல்லாமே ப்ராப்ளமா. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமை. அக்டோபர் 15 என்ன ஆச்சு? ஆபீஸ்ல என் சீட்டுக்கு ஆப்போசிட் சீட்ல தான் மேடம் அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அன்னைக்கு அவங்க ஃப்ரீ ஹேர் விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சாரி மேடம், சொல்ல முடியல. பரவாயில்ல வெங்கி, தைரியமா சொல்லுங்க மேடம். அது ஃப்ரீ ஹேர் அன்னைக்கு என் ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு அவங்க ஃப்ரீ ஹேர் அப்படியே ஃபிளிக் பண்ணி விடும்போது காத்துல அந்த முடி அப்படியே பறந்துச்சு மேடம். அப்படியே கியூட்டா அந்த பெண் எடுத்து எழுதுறதுக்கு பதிலா வாயில வச்சு கடிக்கும் போது oh my God. அவங்க பக்கத்துல இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து அப்படியே மூடிய திறந்து அவங்க தண்ணி குடிச்சு முடிக்கும் போது அந்த ஒரு துளி அப்படியே கீழே விழும் போது இப்படி எல்லாம் பண்ண எப்படி மேடம் ஒர்க் பண்றது? மேம், அவன் ஏதோ ஆம் சூத்ரா ஆட பார்த்துட்டு கேனத்தனமா உளறிக்கிட்டு இருக்கான். வளரேனா? கொஞ்சம் பொறுங்க மிஸ்டர் வெங்கி. இதுதான் நீங்க சொன்ன அந்த அக்டோபர் 15 சிசிடிவி ஃபுட்டேஜ். உங்களை இவங்க ஹராஸ் பண்ணியிருந்தா இதுல கண்டிப்பா தெரியும். ஆமா மேடம், பார்க்கலாம். பாருங்க மேம். இந்த ஆங்கிள் வேணா தெரியாம இருக்கலாம், பட் அவன் லவ் பண்ணதெல்லாம் பொய்யா? என்னது லவ்வா? இந்த ஆங்கிள் எனக்கு தெரியாதே. என்ன அஞ்சலி, நீங்க வேற? மேம், நான் இவன் கிட்ட அவ்வளவா பேசினது கூட கிடையாது. அதுக்கே அக்டோபர் 3 early morning மேம். சன்ரைஸ் அப்படி வெஸ்ட்ல இருந்து வந்து லவ் மேடம், லவ் சொல்லி அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அஞ்சலி என்ன கிராஸ் பண்ணி போகும்போது காத்துல அப்படியே அவங்க துப்பட்டா என் மூஞ்சில் பட்டு, அந்த துப்பட்டா என் முகத்தை விட்டு போகும்போது என் மனசு அதோடய போயிடுச்சு மேடம். எத்தனை தமிழ் சினிமா பார்த்திருக்கேன், துப்பட்டா மூஞ்சில பட்டா அது லவ் தானே, லவ் தானே, லவ் தானே. ஐயோ, துப்பட்டா மூஞ்சில பட்டா அது லவ்லாம் இல்ல. இப்பெல்லாம் பாதி பொண்ணுங்க துப்பட்டா வாஷ் பண்றதே இல்ல. சாரி, நான் உங்களை சொல்லல. அதெல்லாம் மூஞ்சில பட்டா லவ் வராது, வாந்தி தான் வரும். அப்படியே இருந்தாலும் அவன் தானே என்ன லவ் பண்றான், நான் அவனை லவ் பண்ணலையே. இது ஒரு நல்ல பாயிண்ட். இன்ஃபேக்ட் அவன் என்ன லவ் பண்றாங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. அக்டோபர் 4 நான் உன்னை ஓஏ செல்ஃபி அப்படின்னு ரோட்ல கூப்பிட்டு நீ என்ன திரும்பி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் விசில் கூட அடிச்சேன், காதும் கேட்கல. வெங்கி, நீங்க இப்படினா ரொமான்டிக்கா இந்த லவ் சொல்லிமா இந்த பொண்ணுக்கு புரியல? புரிஞ்சிருக்கும், புரியாத மாதிரி நடிப்பாங்க இந்த பொண்ணுங்க. எப்படிதானே, நான் உங்களை சொல்ல மேடம், நீங்க தண்ணி குடிங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு Did I ever fucking say I love you? இவன் என்ன ஹாரஸ் பண்ணிட்டு இங்க உட்கார்ந்து எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் பாருங்க. அட நீ வேற இருமா, எல்லாத்துக்கும் கொந்தளிச்சிட்டு. இல்ல மேம், இவன் பண்ற போருமா, லவ் ஸ்டோரி சொல்றாருல கேப்போம். அஞ்சலியும் என்ன லவ் பண்ணா மேடம், என் ஃப்ரெண்ட் சொன்னான். டேய், அவ கன்ஃபார்மா உன்னை லவ் பண்றடா மச்சான். எப்படிடா சொல்ற? நீ வேணா பாரு, இன்னும் 2 செகண்ட்ஸ்ல உன்னை திரும்பி பாப்பா.
பார்த்தல மச்சான். ஆமாண்டா. அப்போ அது லவ் தானே? லவ் தானே? ஐயோ திரும்பி பார்த்தா லவ்வா? அப்படி பார்த்தா பாதி பொண்ணுங்க பானிபூரி கடை தான் லவ் பண்ணிட்டு இருக்கும். சரி விடுங்க. அப்போ டெய்லி என்ன பார்த்து குட் மார்னிங் சொல்லி சிரிச்சது, Facebookல என் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணது, இதெல்லாம் லவ் இல்லையா? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் மேடம். காலேஜ்ல இருந்து இது வரைக்கும் 838 839 பொண்ணுங்க என்ன லவ் பண்ணி ஏமாத்திருக்காங்க. ஓஹோ, நீங்க அந்த இன்ஜினியரிங் காலேஜா? அதானே பார்த்தேன். அதாவது இந்த காலேஜ் படிக்கும் போது பொண்ணுங்க கூடயே பேசாம நடுவுல கயிறு கட்டி 1 டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் வேலை பார்க்க வரும்போது ஆபீஸ்ல பொண்ணுங்க கூட எப்படி பிஹேவ் பண்ணணும்னே தெரியாம எங்க உயிர் ஏன் வந்து எடுக்கிறீங்க? தெரியும் தெரியும். இங்க வந்தா எனக்கு நியாயம் கிடைக்கிறது நல்லா தெரியும். அதான் ப்ரூஃபோட வந்திருக்கேன். யாருங்க நீங்க? நான் தான் கியூபிட். இது வரைக்கும் இவன் மேல 12 வயசுல இருந்து 1800 வாட்டி ஆரோ விட்டுருக்கேன். நீதானா அது? ஆனா ஒண்ணு கூட ஒர்க் அவுட் ஆகல. இங்க பாருங்க மிஸ்டர் கியூபிட், லவ்னா நீங்க அந்த பொண்ணு மேலயே ஆரோ விட்டுருக்கணும். 2 பேரும் பண்ணாதான் அது பேரு லவ். உங்களை தனியா விசாரிக்கணும் போல இருக்கு. ஐயோ, ஐ அம் எஸ்கேப். மிஸ்டர் வெங்கி, இதெல்லாம் ப்ரூஃப் ஆயிட்டுக்க முடியாது. அப்போ வயத்துக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்தது? ஐயோ, அது ஏதாவது கேஸ் ட்ரபிளா இருக்குங்க. ஆபீஸ்ல அவங்க கால் என் மேல பட்டோன்னு சாரி சொன்னது? சாரி வரைக்கும் போயிடுச்சா? ஆமா. மத்தவங்க எனக்கு சாரி சொன்ன எப்படி கேட்கும் தெரியுமா? எப்படி? சாரி. ஆனா அவங்க எனக்கு சாரி சொன்ன போது எப்படி கேட்டு தெரியுமா? எப்படி? சாரி. சரி அதை விடுங்க. இன்ஸ்டாகிராம்ல லைக் பண்ணது, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணது, Facebookல போக் பண்ணது, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணது, பைக்ல பின்னாடியே போனது, wind on my face, I felt like a man. மேம், இவன் என்ன லவ் பண்ணல, ஸ்டாக் பண்ணிருக்கான். அது ஒரு மெல்லிசான கோடு தான். சினிமாலாம் பார்த்து லவ் நினைச்சு ஸ்டாக் பண்ணிருக்கான். நீயாவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமேமா? இவன மாதிரி லூசுத்தனமா எவனாவது செய்வான், அதை வச்சு ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணுவானேன்னு அதான் ரொம்ப ஹார்ஷா FBல ஒரு ஸ்டேட்டஸ் மெசேஜ் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுதான் தப்பு. ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் உடனே வந்து எங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது தானே, பிஃபோர் இட்ஸ் டூ லேட். சரி நீ கிளம்பு, இவரை நான் பாத்துக்கிறேன். அட ஓமா, சும்மா விடாதீங்க, புடிச்சு ஜெயில போடுங்க. எனக்கு நியாயம். போ. ஹலோ, நியாயம். நீங்க பண்ணினது பக்கா ஸ்டாக்கிங். ஆபீஸ்ல ஒரு பொண்ணை பார்த்தாலே உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுச்சுன்னா அப்ப ஆபீஸ்ல பொண்ணுங்களே வேலை பண்ண கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்லையா மிஸ்டர் வெங்கி? எஸ். எங்க எப்படி நடக்கணும்னு உங்களுக்கா அறிவு வந்தாதான் உண்டு. Oh, அது வரைக்கும் I'm so sorry. I didn't know this room was occupied. Let me inform the team actually. லவ் பண்ணுவீங்க, சைட் அடிப்பீங்க, ஸ்டாக் பண்ணுவீங்க, லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, அவ ஒத்துக்கலன்னா மூஞ்சில ஆசிட் அடிப்பீங்க, Facebookல வருவீங்க, வாட்ஸ்அப்ல வருவீங்க, ட்விட்டர். நான் பேசுறது உனக்கு என்ன மியூசிக் மாதிரி கேக்குதா? ஐயோ, ஏய் வெங்கி, போச்சுடா. ஒரே ஒரு வாட்டியா